எப்ப பாரு போன் அமர்த்தி தொலையா. இருமா, முக்கியமான பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஒரு மாமியா மருமக வரதட்சணை தரலன்னு அந்த மாமியாக்காரி மருமகளை அடிச்சு துரத்துறா. அவளா பொம்பளை. ஆமா, உலகத்துல எப்படி இருக்காங்க பாரு. நான்லாம் எப்படி சொல்றது, நான்லாம் எவ்வளவு பெருந்தன்மையான ஆளு. என்னை மாதிரி ஆள்லாம் கச்சா என்ன உனக்கு எதுக்கு பெருந்தன்மையான ஆள்? என்ன பெருந்தன்மை? பொம்பளைங்களுக்கு வந்து வரதட்சணை வாங்கணும் எந்த சட்டத்துல இருக்கு? அம்புட்டு பெரிய வரதட்சணை கேஸ்ல உள்ள தள்ளிட மாட்டேன். லூசு, இது காலங்காலமா நடக்கிறது. வரதட்சணை வாங்குறது காலங்காலமா நடக்கிறதா. முட்டாள் பயல்க செய்யறது. முட்டாள் பயல்க தான் பொண்ணையும் படிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு நகை நட்டையும் போட்டு மோப்பலைக்கு நொட்டி கட்டி கொடுக்கறது. லூசு மாதிரி பேசாதுமா. இதெல்லாம் எங்களுக்கா கேக்குறோம்? அவங்க பொண்ணுக்கு அவங்க போட்டு தராங்க. 10 பவுன் நாங்களா கேக்குறோம், கட்டில் பீரோ நாங்களா கேக்குறோம், பிரிட்ஜ் நாங்களா கேக்குறோம், வீடு நாங்களா கேக்குறோம், கார் நாங்களா கேக்குறோம். உன் பொண்ணுக்கு நீ கட்டி தர, என் பொண்ணுக்கு நான் இதை தரையானு பந்தாக்கா போட்டு தந்துறீங்க. அத மாப்பிள்ள மேல அப்படியே வந்து மாப்பிள்ளக்காரன் போட்ட அழகு பாக்குறேன், உருவிடுறானே கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் மாப்பிள்ள என்னதான் செய்வான்? அப்ப பொண்ணு தங்கமா பார்த்து உருவதான் செய்வான். நல்லா உருவுன அவன் நொந்து வெந்து. பொம்பளை பிள்ளைங்களை பத்தி அப்பாங்களுக்கு தான் தெரியும். நகை விலை ஏற ஏற ஈர கொலையாம எங்களுக்கு அத்து போதியா? நீ சொல்றது பார்த்தா நீ எப்படிமா இருக்குது? அது என்னமோ ஒரு படம் இல்ல, பெத்த இது ஐயோ மறந்து போச்சு அந்த டைலாக். மூடிக்கிட்டு உட்காரு. வந்துச்சு. பெத்த பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் அல்ல அப்படின்ட்டு சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். நீ என்ன எதை பேசுறப்ப எதை கொண்டாந்து சேர்த்துட்ட? வரதட்சணை எல்லாம் வாங்க கூடாதியா? வரதட்சணை வாங்கியதுக்கு நாட்டுக்கிட்டு சாவலாம். பொம்பளை பெண்கள் நல்லா படிக்க வச்சு கட்டி கொடுத்து அழகோட கட்டி கொடுக்குறாங்க. இனிமே வரதட்சணையே வராது, கவலைப்பட. எல்லாம் லவ் பண்ணிட்டு திரிய போறாங்க. எல்லாம் இனிமே வரதட்சணை இதே வராது. சரி, சக்குனு வா, உங்க அம்மாட்ட போய் 2 பவுன் நகை வாங்கிட்டு வா, போயிட்டு வரலாம். நல்ல மாதிரி போகுது. இந்த போயிட்டான் எங்க அத்தா வீட்டுக்கு.